பார்க்க இந்த மாடு ஈணுதுன்னா இப்படி இந்த மாடு இந்த ஐ குடம் கன்னி குடம் வரணும். அந்த பின்ன கால் வருதா சேர்ந்து இப்படி வந்தால் தான் அந்த மாடு ஈணும். இது இல்லாமல் இந்த ஐக்குடம் மட்டும் வந்துச்சுன்னா அந்த மாடு கன்றுக்குட்டி கொஞ்சம் சில மாடு திருப்பி ஈனிடும், திருப்பி அந்த கால் தெரியும். இல்லைன்னா அந்த கன்றுக்குட்டி மாட்டுக்கு திரும்பி கிடக்கும். மாடு ஒத்த கால் திரும்பிட்டால் அந்த மாடு ஈனாது. இப்படி கன்னிக்குடமும் அந்த காலும் சேர்த்து வந்துருச்சுன்னா அந்த மாடு ஈனிடுச்சு. அந்த கால் மின்னித்தங்கால் ரெண்டும் ஒன்று போல் வரும். வரலைன்னா சில மாட்டுகளில் ரேராக பின்னித்தியங்கால் ரெண்டும் வரும். அது ஈனதுக்கு சங்கடப்படும். இது மின்னித்தங்கால் ரெண்டும் ஒன்று போல் வருது. இது இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாடு ஈனிடும். இன்னும் கால் தெரியுது, இன்னும் 2 காலும் தெரியும், ஆட்டாம்பட்டிக்கே ஈனிடும். அதான் இந்த மாடு ஈனதில் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னதுன்னா, மின்னித்தங்கால் வருதா, ஒத்த கால் வருதா. சிலப்போ ஒத்த கால் மடங்கி இருந்துக்கிடும். அந்த மடங்கி இருந்துக்கிடுச்சுன்னா அந்த கால் நம்ம சைஸாக அந்த காலை திருப்பித்தான் எடுக்கணும். இது டோட்டலாக 2 காலும் ஒன்று போல் தெரியுது, ஒன்று போல் தெரியும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மாடு தன்னாலே ஈனிடும். நம்ம ஒன்றும் கை போட வேண்டாம், தன்னாலே ஈனிடும். இந்த மாடு ஈனதோட நம்ம பார்க்கறது கவனமாக பார்க்கறது என்னதுன்னா, அந்த கால் எப்படி திரும்புது, ஒன்று போல் ஈனிடுதா, இல்லைன்னா கால் பிறண்டு கிடக்கா. ஈனும்போது நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது இதுதான். ஆட்டாம்பட்டிக்காக 2 காலும் முன்ன கட்டி கண்ணு கூடமும் இது சேர்ந்து வந்துச்சுன்னா ஆட்டாம்பட்டிக்காக ஈனிடும். ஒரு பிரச்சனை இல்லை, மாடு ஈனிடும். இப்போ ஈனதை பார்க்க